ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி நைட்டு 9:30க்கு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரியே எதிர்நீச்சல் சீசன் 2 வந்து வரப்போகுது. நம்ம மனம் கவர்ந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சீரியல். ஸோ சீரியலே பார்க்காதவங்க கூட சீரியல் பார்த்த சீரியல்னு சொன்னால் இதுதான். ஸோ நம்ம ஆதி குணசேகரனா வாழ்ந்து மறைந்து நம்ம மாரிமுத்து சாரையும் இந்த நம்ம நினைவு கூர்ந்தே ஆகணும். ஏன்னா அவர் எந்த லெவலுக்கு அந்த கேரக்டர் பண்ணியிருப்பா நமக்கு தெரியும். பட் ஒன்ஸ் அகேன் சேம் கேரக்டர் தான் இப்போயும் வராங்க. லாஸ்ட் சீசன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாங்க இல்லையா நம்ம வேளாராமூர்த்தி சார், அவங்களே தான் இந்த சீசன்லேயும் இருக்காங்க. குணசேகரனா பிரதர்ஸ் 4 பேரும் சேம் தான். சிஸ்டர்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஜனனி ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிட்டு அவங்களுக்கு பதிலாக மதுமிதாக்கு பதிலாக விஜய் பார்வதி வராங்க. ஸோ ப்ரொமோ சாங் பார்த்துருப்போம், வேறு லெவல் அப்படியே அவ்வளோ வைபாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே சேம் சாங்காக இருந்தாலும் அந்த கேரக்டர்லாம் சேஞ்ச் பண்ணி அந்த இது பார்க்கும்போது அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங் இருந்துச்சு அந்த சாங் பார்க்கும்போது. ஸோ இந்த கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் சீசன்லேயே அவங்க எல்லாருமே நல்லா படித்தவங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கும்போது அந்த இன்னொரு வீட்டுக்கு போகும்போது அந்த கனவு எல்லாத்தையும் மறந்து அந்த வீட்டில் அடிமைத்தனமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஜனனின்னு ஒருத்தங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்குன்ற சுய மரியாதை, அப்புறம் நம்ம என்ன நினச்சோமோ அந்த லட்சியத்தை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. அதாவது நம்ம ஈஸ்வரி பார்த்திங்கன்னா மோட்டிவேஷன் ஸ்பீச்சர், அப்புறம் நம்ம ரேணுகா டான்ஸு, பரதநாட்டியம் டான்ஸ் சொல்லி தருவாங்க. நந்தினி பார்த்திங்கன்னா மசாலா பொருட்களை வைப்பாங்க. நம்ம ஜனனி பார்த்திங்கன்னா அவங்களும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களும் ஸ்டார் ஆகணும் தான் நினச்சிட்டு இருப்பாங்க ப்ரீவியஸ் சீசனில். பட் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டார் மேக்கர், அவங்க நிறைய ஸ்டார்ஸ் உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி நோக்கத்தில் போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த லாஸ்ட் சீசன்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஆதி குணசேகரனா இது அந்த ஸ்டோரியில் மட்டும் கிடையாது, ரியல் லைஃப்லேயுமே நிறைய ஆதி குணசேகரன் மாதிரி கேரக்டர் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த சீரியல் நிறைய பேர் பார்க்க வச்சதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா அது நிறைய பேருக்கு அவ்வளோ இதாக இருந்திருக்கு, லைவாக இருந்திருக்கு. ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த சீசனுமே அப்படி தான் இருக்கும். நம்ம யதார்த்த வாழ்க்கை, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்க, ரெகுலராக ஃபேஸ் பண்ண நிறைய பேர் அந்த சீன் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நார்மலாக தான் எடுத்துகிட்டு போக போகிறாங்க இந்த சீக்வன்ஸுமே. பட் அவர் சொன்னது என்னென்னா, லாஸ்ட் சீசன்லேயே அடிமைத்தனத்திலாம் கடந்து மேலே வந்துட்டாங்க. பட் ஆனால் வீட்டில் பார்த்தது ஒரே ஒரு ஆதி குணசேகரன் தான். அதான் அவர் ஜெயிலுக்கு போகும்போது சொல்லுவார் இல்லையா, நான் இப்போது என்ன நீங்கள் ஜெயிச்சு தான் வேணா இருந்திருக்கலாம், ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வேஸ்ட் சட்டை போட்டவங்க, பேண்ட் சட்டை, கோட்டு, ஸோ இது மாதிரி நிறைய அதே லேடிஸ் கூட ஆதி குணசேகரனா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி போகிற ஒரு இதில் கொடுத்துருப்பாங்க, ஷார்ட்டாக பேசியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகும்போது அவங்களெலாம் தாண்டி அவங்களோட லட்சியத்தை நோக்கி போகும்போது பல தடைகளை தாண்டி போவாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் தான் இந்த சீசனில் காமிக்க போகிறாங்க. வீட்டில் அடிமைத்தனம் அந்த லெவலுக்கு இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இன்றைக்கி எபிசோட் பார்க்கும்போது தான் தெரியும் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கச்சி கேரக்டர் பண்ணாங்களே ஆதிரை, அவங்க விஜய் டிவியில் ஒரு புது சீரியல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கும். அந்த ப்ரொமோலே பார்த்தீங்கன்னா அவங்கள காமிக்கலாம். இப்போ வரைக்கும் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் என்ன சூஸ் பண்ணல போல், மேபி இந்த எபிசோட கூட காமிச்சிருக்கலாம், டேட்டா லான்ச்சிங் எபிசோட. அதே மாதிரி ஜான்சி ராணியுமே அங்கே பார்த்த மாதிரி தெரியல, கரிகாலன்லாம் இருக்காங்க. நம்ம நந்தினியோட பாப்பாவும் ரேணுகாவோட பாப்பா மட்டும் சேஞ்ச் ஆகிருக்காங்க. ஸோ நம்ம ஈஸ்வரியோட 2 பையனும் பொண்ணுமே சேம் கேரக்டர் அவங்களே தான் பண்ணிகிட்ருக்காங்க இந்த சீசன்லேயுமே. மற்றபடி எனக்கு வேறு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ அதோட கண்டினியூவேஷன் மாதிரி தான் போகுது. நம்ம அதுக்கு அந்த லெவலில் நம்ம இயர் 1 இதனிச்சல் நம்ம எவ்வளோ லெவலுக்கு ரசித்து பார்த்தோமோ அதே லெவலுக்கு இயர் 2 எதிர்பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி தான் கொண்டு போகிறேன்னா நம்ம திருச்சிலம் சார் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம் யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு 9:30க்கு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.